பொதுவாகவே வந்து நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடை பற்றி கவலை கொள்ளக்கூடிய இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு நபர் 2 நபராக மாவட்டங்கள் இருந்த காலகட்டத்திலேயே கட்சியை வந்து ஊராக கொண்டு போய் சேர்த்து அந்த இன்னைக்கு சீமான் சொல்கிறாருல்ல என்னால் தான் கட்சின்ற அடையாளம் சொல்கிறாருல்ல அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சீமானே அன்றைக்கு யாருக்குமே தெரியாத காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊர்களிலையும் கண்ணதாசனை நம்பி கந்தனங்களை நம்பி இப்படி எங்களை போன்ற ஆட்களை நம்பி தான் அன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு ஆட்கள் வந்தாங்க. அன்னைக்கு நாங்கள் போட்டு கொடுத்த மேடை தான் நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் கொண்டு போய் சேர்த்தது. அதனால் நாங்களாம் வந்து ஆரம்ப காலத்திலே புரிஞ்சுக்கிட்டோம் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை வரைவு என்பது வெறும் ஏற்றளவில் தான் நிற்குது, அது செயல்பாட்டுக்கு ஒரு நாளும் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் எல்லாருமே வந்து சீமான் விட்டு விலகி வந்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி நாளடைவில் வந்து அது இன்னொரு சமத்துவ மக்கள் கட்சியாகவோ இன்னும் ஒரு லெட்டர்பேட் அமைப்புகள் போலவோ அது மாறிவிடும் என்பதையும் அது வந்து ஒரு தரவு வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக மட்டும்தான். எப்படின்னா தேர்தல் காலங்களில் தேர்தலுக்கு தேர்தல் ஆளும் கூட்டணியோ அல்லது எதிர்கூட்டணியிடமோ மறைமுகமாக ஒரு தரவு வேலை செய்து தங்களுடைய தனிப்பட்ட பொருளாதார நலனை மட்டுமே மையப்படுத்தி அந்த கட்சி இயங்கும் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதனால் நாம் தமிழர் கட்சி என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு எந்த விதமான கவலையுமே கிடையாது. எங்களுடைய செயல் திட்டம் என்பது தமிழ்நாட்டின் தமிழர்களின் வாழ்வுரிமை சார்ந்ததாகவும் தொடர்ச்சியாக இந்திய ஒன்றியத்தாலும் இந்திய அரசுகளாலும் தமிழ்நாட்டின் அடிப்படை உரிமைகள் தொடர்ந்து அது கல்வி உரிமையாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் அனைத்திலுமே தமிழர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு இருக்கோம். தமிழ்நாட்டின் வளங்கள் சுரண்டப்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில் வரி உற்பத்தியிலே அதிகமான வரி உற்பத்தி இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்தாலும் கூட எங்களிடம் ₹1 வாங்கி கொண்டு வெறும் 29 காசுகளை கூட திரும்ப கொடுக்க பலமுறை கெஞ்சக்கூடிய அளவில் தான் இந்த ஒன்றிய அரசுகள் நடத்துகிறது. இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையில சீமான் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கான தேவை எங்களுக்கு கிடையாது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவான முடிவெடுத்து தான் இந்த ஒரு இணைப்பை நாங்கள் வந்து முன்வைக்கிறோம். இதில் வேல்முருகன் அண்ணனை நாங்கள் ஏன் நம்பி வருகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நாங்கள் அனைவருமே தமிழர் நலம் சார்ந்த அரசியலுக்குள்ள தான் ஆரம்ப காலத்தில் இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து திராவிட கட்சிகளில் இணைந்து வேலை செய்த அனுபவம் கிடையாது. நாங்கள் வந்து தேசிய கட்சிகளோட போனது கிடையாது. எங்களுடைய ஆரம்ப காலம் தமிழர் சார்ந்த நாம் தமிழர் கட்சியாக இருந்தது. அந்த அடிப்படையில் அண்ணன் வேல்முருகன் அவருடைய கடந்த காலங்கள் 2000 முன்கால காலகட்டங்களாக இருக்கட்டும் 90கள் காலகட்டமாக இருக்கட்டும் அனைத்துமே தமிழர் நலம் சார்ந்து தமிழ்நாட்டில் இயங்கிய தமிழ்நாடு விடுதலை சார்ந்த குழுக்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்தவர் அண்ணன் வேல்முருகன் என்பது வரலாறு. குறிப்பாக தமிழீழ விடுதலை போராட்டம் உச்சகட்டத்தில் இருக்கும்போது தமிழீழ இன அழிப்பு நடத்தப்பட்ட போது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் தொடங்கி உணவு உட்பட பல்வேறு உதவிகளை ஈழத்திற்கு அனுப்பி வைத்தவர். அதனால வந்து தமிழர் சார்ந்த விடயங்களில் என்றைக்கும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு தலைவராக அந்த வேல்முருகன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் அனைவருமே தமிழ் தேசிய அரசியல் களத்தில் ஒரு மாபெரும் நிர்வாகத்திறன் கொண்ட ஒரு தலைவராக முதல் வேல்முருகனை நாங்கள் பார்ப்பதால் அவருடைய தலைமையில் இணைந்து செயல்பட முடியும்.